அதன் பிறகு இன்றைய தினம் அருமை தம்பி அன்பு சகோதரர் பரமசிவம் அவர்கள் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த சிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மண்டபத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த பனை தொழிலாளர் நல வாரியம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, நம் குலத்தொழிலாக இருக்கிறது. உண்மையாகவே அது இருக்கின்ற அந்த தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு ஆண்டுக்குள்ளே அது 10,000 பேர் உறுப்பினராக சேர்த்தேன். ஒவ்வொரு கிராமமும் சென்று அங்கே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அரசு மூலமாக வர வேண்டிய அவங்களுக்கு என்ன சேர வேண்டிய நலத்திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன என்று ஆராய்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் மட்டும் 40 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து நலத்திட்ட உதவி வழங்கினோம். மாவட்ட கலெக்டர் மூலமாக வழங்கப்பட்டது. அனைவரும் இன்னும் காலம் நமக்கு வழிகாட்டும் திரு தங்க கணேச நாடார் அவர்களுக்கு இந்த ஆரணி நாடாளுமன்ற சைக்கிள் சங்கத்தின் சார்பாக தலைமை நம்மளுடைய கும்மிடிபூண்டி சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் டிஜிஎஸ் கோவிந்தராஜன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி அவர்களுக்கு சால்வை நீக்கிறார்கள். செயல் தலைவர் பேச்சுமுத்து அவர்களுடன் ஆக அந்த கல்வி கண்ணை நமக்கு கொடுத்தவர் காமராஜர். அவருடைய வம்சாவளிகள் நீங்கள் எங்களுக்கெல்லாம் கல்வியை கொடுத்திருக்கக்கூடிய வம்சாவளியிலே வந்திருக்கக்கூடிய உங்களோட ரொம்ப நேரம் பேசணும்னு எனக்கு ஆசை. ஒரு 5 நாள் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதுக்கு மேலே என்னால் பேச முடியல. இருந்தாலும் இந்த சமுதாயம் வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும், இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களெல்லாம் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும். ஆக அண்ணாச்சி இதையெல்லாம் சரி செய்து இந்த மக்கள் வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு பணியாற்றிருக்கீங்க. எங்கள் ஊத்துக்கோட்டையும் கொஞ்சம் சரி பண்ணி, ஒன்றும் இல்லை, விட்டு கொடுப்போர் கெட்டு போனதில்லை, கெட்டு போவோர் விட்டு கொடுப்பதில்லை. ஒன்றுபட்டால் ஒற்றுமை நீங்கள். அந்த தாழ்வு நமக்கு தேவையா என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.